ஹாய், இன்னைக்கு ஒரு சூப்பரான தட்டைப்பயிர் குழம்புங்க. இதில் நான் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு நல்லா கறி குழம்பு டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக மனமாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா. இதுக்கு ஓவர் நைட் ஊற வச்ச தட்டைப்பயிரை நான் 4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 6 பல் முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, பட்டை, லவங்கம், கல்பாசி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய், 15 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 6 பல் பூண்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. இதை நல்லா வதக்கிட்டு அரைச்சி தனியாக மசாலாவாக எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், கடுகு, கருவேப்பிலை, நல்லா நசுக்குன ஒரு 15 சின்ன வெங்காயம், 2 தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கும் போதே தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டோன்னா நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அதையும் சேர்த்து வதக்கிட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கிட்டேன். அது சேர்த்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வதக்கினீங்கன்னா நல்லா வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறம் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற மசாலா, நான் வேக வச்சுருந்த தட்டைப்பயிரோட தண்ணியும் தட்டைப்பயிரையும் சேர்த்துக்கிட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மல்லித்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மிளகாய் தூள் சேர்த்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் சிம்மிலேயே வச்சு நல்லா வேக விட்டிங்கன்னா நம்ம சூப்பரான தட்டைப்பயிர் குழம்பு ரெடிங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.